மக்களே வணக்கம். எத்தனை பேர் லைவ் வந்து காலையில இருந்து வந்து பாத்தீங்க? சோ கண்டிப்பா சபரி அண்ணா அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாத்தான் இருக்கும். ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்கு மக்களே. இப்ப இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்கல்ல, இப்ப உதவி செய்யறது இல்ல அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் விட பெரியபடியா அடுத்தவங்களை படிக்க வைக்கிறது அப்படியான நபர்கள். சோ அப்ப அப்படியான நபர்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷலான சில பவர்களை வந்து கொடுப்பாங்க. பவர் சரியா? அப்ப அந்த சக்தி இருக்கிறவங்களை ஈஸியா இந்த மனித பிறவிகள் ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட அவங்கள வீழ்த்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஈஸியா என்ன நடக்குது அப்படின்றத கணித்திருவார்கள். சோ அப்படி இருக்கக்குள்ள சபரிநாதன் அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்தவர், நல்ல மனிதர். அப்ப அவரால் தீய சக்தியால கணிக்க முடியாதா? தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதை கணிக்க முடியாதா? தரமான ஒரு பெஸ்ட் மொமெண்ட் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீசன்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமையில 46வது நாள் ஒரு பெஸ்ட் மொமெண்ட். நான் இந்த மொமெண்ட்டை சொல்லுவேன். இது எப்படி இருந்ததுன்னா, இந்த சீசன் போல ஆரியவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இப்பதான் கேம் புரிஞ்சுது, இனிமேல் நான் அடிக்கிற அடி அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அதே மொமெண்ட். கிட்டத்தட்ட அது 43வது நாள் என்னவோ, இது 46வது நாள். கிட்டத்தட்ட சபரிநாதன் அவர்கள் ஒட்டுமொத்த பேரோட கேமையுமே கணிச்சிட்டாங்க. அது சபரி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் பேசின அந்த மொமெண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட தி பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? சரி, அது என்ன விடியம் அப்படின்றத பார்க்கறதா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த காணொலிகளை வந்து நீங்க சோசியல் மீடியால பார்க்கக்குள்ள சபரி எஃப்ஜே பேசுற காணொலிகள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து நம்ம சபரி அவர்களுடைய ரசிகர்களும் சரி, இல்ல நல்ல மனிதர்களுமே சரி. ஏன்னா சபரி அவர்களுக்கான ரசிகர்கள் என்றவங்க நல்ல மனிதர்கள் தான். சரியா? நல்ல முறையில பிறந்து வளர்ந்து நல்ல பழக்க வழக்கம் உடையவர்கள் யாருமே வந்து சபரிநாதன் அவர்களை வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அற்புதமான மனிதர். அப்ப நல்லவர்களுக்கு, நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த மனிதரை பிடிக்கும். மீதி கெட்ட முறையில பிறந்தவங்க, தப்பான முறையில வளர்ந்தவங்களுக்கு எல்லாம் நல்லவங்களை பிடிக்காதுல்ல. அப்ப அவங்க குப்பைகளோட தான் சேருவாங்க. அவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்லை. சரி, ஓகே. அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரி அவர்களுக்கு வந்து மென்டலி வந்து இந்த போன வீக் வந்து அவரை வீழ்த்தணும், அவரை உடைக்கணும், அவர் தோத்துட்டாருன்னா அவரை நம்ப வச்சு அவரை வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சதி நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம். சரியா? அதை வந்து போட்டு உடைச்சிட்டார் சபரி அவர்கள் விஜய் கிட்ட. அதுல முதல் கட்டம் என்ன அப்படின்னா, இந்த விஜய் பார்வதி. சோ அந்த விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட பயங்கரமான ஒரு செருப்படி வாங்கிச்சு. அந்த விஜய் பார்வதியோட பிஆர் டீம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பற்றி, அவங்க விஜய் பார்வதியோட காதலன் நினைக்கிறேன், அவன் வந்து ஒரு அட்மினா இருந்து சேது அண்ணா பத்தி தப்பா போட்டு கொண்டிருக்கான் கடந்த ஒரு வாரமா. சோ அப்ப அங்க வெளியில நடக்கிற விடயத்தையும் சரி, உள்ள நடக்கிற விடயத்தையும் சரி, சபரி அவர்கள் கரெக்டா கணிச்சாங்க. இப்ப விஜய் பார்வதி எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க, இப்ப வந்து விஜய் பார்வதியோட ஆட்டம் போன வீக்ல இருந்து இப்ப வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆமா, எஃப்ஜே சொல்றாங்க ஆமாண்டு. ஏன் அப்படின்னா போன வாட்டி விஜேஎஸ் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வச்சு செஞ்சிட்டாங்க. அப்ப இந்த வாட்டி அந்த நச்சு, நான் என்னோட ஸ்டைல சொல்றேன், அந்த நச்சு விஷத்தை அதை எப்படி காக்குதுன்னா, போன வீக் எல்லாமே சும்மாவே டாஸ்க் இல்லாமே அடுத்தவங்களை தப்பா பேசுறது, ஒரு ஸ்டாம்ப் பண்ற விடயத்தை பண்ணது. இப்ப அந்த விடயத்தை டாஸ்க் மூலமா பண்ணுது, டாஸ்க் மூலமா அடுத்தவங்களை அபியூஸ் பண்ணுது. அப்படியான விடயங்களை கரெக்டா கணித்தார் சபரி அவர்கள். சோ இந்த விஜய் பார்வதியை பத்தி நான் முதல் வீக்கே நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்களை பத்தி ராஜமாதான்றது, அன்பு கேங்ன்றது, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது என்ன அப்படின்னா, இது விஜய் பார்வதியோட ரத்தத்துல ஊறி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பல லட்சங்களை பிஆர் டீம் கொடுத்துட்டு வந்திருக்கு. அப்ப அது யாரை எப்படி ஸ்டாம்ப் பண்ணுதோ அதுக்கே போல வழியில பிஆர் டீம் வந்து ஓவர் நைட்டா ஒர்க் பண்ணி அதை மக்களிடம் திணிக்கிறதா அவங்களோட வேலை. அது அந்த குப்பை வேலையை தான் இந்த விஜய் பார்வதி இந்த வீட்டுக்குள்ள பண்ணி கொண்டிருக்கு. குப்பைக்கு குப்பையை விட்டா என்ன தெரியும்? குப்பை தான் தெரியும். நம்ம சோறு தின்னுவோம். விஜய் பார்வதி கமரினோட சேர்ந்து கவர் போட்டு அந்த அசிங்கத்தை தின்னுவாங்க 4 வேளையும். அதை அவங்க அம்மா பார்த்து கிளாப் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இதெல்லாம் அவங்க அம்மா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரை துப்புறாங்க மக்களே, இப்படி ஒரு சி அப்படின்னு. சோ அப்ப அந்த அளவுக்கு அற்புதமா சபரி அவர்கள் இந்த விஜய் பார்வதியோட எச்சத்தனத்தை கண்டுபிடித்தார். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து புள்ளி கேங், வயல்காட் ஹென்றி, பிரஜின், திவ்யா, அப்புறம் வந்து சாண்ட்ரா. இந்த 3 பேரை பத்தி சபரி அவர்கள் கணித்தாங்க. விஜய் கிட்ட சொல்றாங்க, சாண்ட்ரா ஒரு முகமுடி போட்டிருக்காங்க, அது வந்து பொய்யான பயம், தன்னை அப்பாவி மாதிரி காட்டுறது. உள்ளுக்குள்ள பயங்கரமான திட்டம் வச்சிருக்காங்க.
போன வாரம் ஃபுல்லாவே என்ன டார்கெட் பண்ணி என்ன மன உளைச்சலுக்குள்ளாக்கி என்ன எமோஷனலி வீக் ஆக்கி நான் வெளியில வராத மாதிரி பண்ணி என்ன வந்து டவுன் பண்ணணும்ன்றது அவங்களோட திட்டம். என்னையே டார்கெட் பண்ணாங்க. எஃப்ஏன் சொன்னார், ஆமா போன வாரம் ஃபுல்லாவே உன்னை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா வந்து சபரியத்தான் அந்த டீம் வந்து டார்கெட் பண்ணிச்சு. சபரியை மென்டலி வீக் ஆக்கி அவரை எதையும் பண்ண விடாம அவரை வெளியில அனுப்பணும் என்ற ஒரு கேவலமான ஒரு நோக்கத்தோட தான், ஒருத்தனுடைய எமோஷனலி விளையாடுறதுக்கு தான் இந்த சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இந்த 3மே போச்சு. அதுல திவ்யா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேம், பாதி நல்லவங்க மாதிரியும் மீதி கெட்டவங்க மாதிரியும் நடிக்கிறாங்க. ஆனா அவங்களும் ஃபேக் தான், சரிங்களா, அதுல எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ இந்த விடயங்களை வந்து பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், சபரி தான் நாங்கள் ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட். ஆஃபிஷியலி சபரிக்கு தான் அதிகமாக ஓட் வருது. சபரி, கனி அவங்க எந்த நேரமும் டைட்டில் அடிக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுடைய இமேஜை கெடுக்கணும்ன்றதுக்கு தான் இத்தனை விடயங்களும் இந்த புள்ளி கேங் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க பண்றாங்க. அப்ப என்ன அவ்வளவு தூரம் டார்கெட் பண்ணியிருக்காங்க, என்ன எமோஷனலி வீக் ஆக்கி நான் எதுவும் வெளியில பண்ணக்கூடாது, சைன் பண்ணக்கூடாதுன்றது தான் இவங்க பண்ணாங்கன்றத சபரி கணித்துட்டாரு. எஃப்ஜிஎம் அழகா சொன்னாரு. அடுத்தது 3வது டாபிக் என்ன அப்படின்னா மெயின் டீம். அதுல வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வீடியோ நடந்துச்சுல, அதுல எஃப்ஜிஎம் சபரின்னு சொல்றாங்க. எஃப்ஜிஏ வந்து எப்படி கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்னா, இப்ப இந்த சாண்ட்ராக்கு சபரியை பிடிக்காது, பிரஜினிக்கு பிடிக்காது, தேவியாவுக்கும் பிடிக்காது, மீதி நபர்களுக்கு சபரியை பிடிக்காது. அப்ப சபரியை வந்து தூக்கிட்டாங்க. மீதி இருந்தது கானா வினோத், சுபிக்ஷா, எஃப்ஜே. இதுல சுபிக்ஷாவையும் கண்டா பிடிக்காது. சுபிக்ஷா 2வது இடத்துக்கு வந்ததுக்கு அவ்வளவு காண்டுல கத்தினார்கள். அடுத்தது வந்து கானா வினோத்தையும் பிடிக்காது. அப்ப இதுக்குள்ள இருக்கிறத கொஞ்சமாவது பிடிச்சதாரு எஃப்ஜே. சோ அப்ப இங்கேயும் அகைன் குருபிசம் தான் இவங்க பண்ணி கொண்டிருக்காங்க. குருபிசத்தை ஒழிக்க போறோம், குருபிசத்தை அழிச்சு வீட்டை கழுவ போறோம் அப்படின்னு சொன்னதுகள் இவங்க குருபி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 9ல கனி அவர்களும் சபரி அவர்களும் குருபிசம் வாண்டட்டா பண்ணல. அவங்க நல்ல மனசு உடையவங்க, யாரையும் ஹேர்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் எல்லாரிடமும் நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது வந்து சிலரோட கண் பிரச்சனை, காது பிரச்சனையால சிலருக்கு புரியல. பல பேரோட இன்ஃபுளுன்ஸ், காசுக்கு வேலை செய்யற கூட்டம் ரிவ்யூன்ற பேர்ல, மெமி போடுறன்ற பேர்ல பல பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. அதுல விழுகிற கூட்டம். உண்மையா நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும், சபரி அண்ட் கனி வந்து யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, எந்த குரூப்பிசமும் பண்ணல. ஆனா இப்ப எல்லா இன்ஃபுளுன்ஸும் பண்றது, குரூப்பிசம் பண்றது, கேவலமான ஆட்டம் பண்றது யாருன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்த சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, விஜய் பார்வதி, காமருடின், இந்த எச்ச கூட்டம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பிசத்தை கேவலமான ஒரு ஆட்டத்தை பண்ணி கொண்டிருக்கார்கள். சரிங்களா, இதை வந்து சபரி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் அந்த கேப்டன்சில இது உன்னை ஏன் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு பேசுனதான் எனக்கு விசில் அடிச்சு கொண்டாடின மக்களை. அவ்வளவு அற்புதமா சபரி அவர்கள் எல்லாரோட ஆட்டத்தையும் கணிச்சிட்டாங்க. சரிங்களா, 3வது ப்ரோமோல கூட நடந்தது என்னன்னா, அதுக்கு சபரி அவர்கள் கணிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி நபர்களுக்கு விளங்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு. சோ இந்த சீசன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிக்கணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எதிரிகளோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அது ஆரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 44வது நாள் என்னோ அவருக்கு புரிஞ்சுது. இங்க நம்ம சபரி அவர்களுக்கு 46வது நாள் புரிஞ்சுது. இது எல்லாமே சரியான முறையில தான் நடக்குது. அவன் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். சரிங்களா, நல்ல மனிதன் அழிகிற மாதிரி இருக்கும், ஆனா அழிய மாட்டான். நல்லவனை வீழ்த்த எவனாலையும் முடியாது. ஏன்னா அவங்க கூட கடவுள் இருப்பாங்க. சபரிநாதன் பேர்ல கடவுள் இருக்காடா. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சபரி அவர்களுடைய இந்த பேச்சை வந்து பார்க்கக்குள்ள நீங்க எத்தனை பேர் வந்து மக்களே என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. சபரி அவர்களுக்கு ஒபிஷியலி ஹாட்ஸ்டார்ல ஓட்டை போடுங்க. அதுல போட்டுட்டு அப்படியே தமிழ் கிளிஸ்ல உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா, நன்றி.